ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி என்ன கொஸ்டின் வந்து லீக் பண்ணிட்டாங்களா, ஒரே சென்டரில் எழுதணுங்க 2000 பேருக்கு மேலே பாஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கு அவ்வளோ நாள் டைம் ஆச்சு, ஓஎம்ஆர் சீட்டு ஏன் வெளியிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. தேர்வுகள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க. இதில் எந்த யூஸுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2000 பேர் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிகிட்டே இருக்குல்ல. அவங்க சைடுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட கிளைகள் மட்டுமே 32 கிளைகள் இருக்குதுங்க. 32 கிளைகள் 32 மாவட்டத்தில் இயங்குதுங்க. ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொருத்தர் ஒரு 40 பேர் 50 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டோட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா 2000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே இடத்துல 2000 பேர் பாஸ் பண்ணல, ஒரே மையத்தில் எழுதினவங்க 2000 பேர் பாஸ் பண்ணல. அன்அஃபிஷியலான நியூஸை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தேர்வர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, மறுபரிசீலனை வைக்கணும், இல்லைன்னா திருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்கணும், இல்லைன்னா மார்க்கை வந்து சிஸ்டம் எதோ கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க, அதை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம், கவலைப்பட தேவையில்ல, தேர்வு எழுதினவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் வந்து சிவி வெரிஃபிகேஷன் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை பார்க்குறது தான் ரைட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு எந்த குற்றமும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம போராட்டம் பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இன்னும் 1 வீக் இல்லை 2 வீக்குள்ளே வந்துடும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சேவை மையத்தில் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது தான் நல்லது. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிசல்ட்டு மாற்றி அமைப்பாங்க, இல்லை தேர்வு திருப்பின்னு வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையான விஷயந்தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் கவர்மெண்ட்டால் இயக்கப்படுறது தான். அதனால் வந்து முறைகேடுகள் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் முறைகேடுகள் ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த மாதிரி அதாவது மறுபரிசீலனை பண்ணி ஆவாங்க. எக்ஸாம் கூட ரிட்டர்ன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகளை வந்து கண்டுபிடிக்கணும். முறைகேடுகள் கண்டுபிடிக்காமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பின எக்ஸாம் வைப்பாங்கன்னா அது ஒன்று முடியாத காரியம் தான். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி ஆகிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதில் படிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தர் கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணியிருப்பாங்களே ஒழிய எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரிலாம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். கண்டிப்பாக நடந்திருந்தால் உங்களுக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்கும் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.